எம்ஜிஆர் ஜெயலலிதா போல நானும் சொல்கிறேன் திமுக ஒரு தீய சக்தி என்று பிரச்சார கூட்டத்தில் தவிக தலைவர் விஜய் கொந்தளித்து கர்ஜித்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை அடுத்துள்ள சரடையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பேசினார். மஞ்சள் விளையும் பூமி ஈரோட்டில் என தொடங்கி காலிங்கராயன் அணை குறித்து பேச்சை ஆரம்பித்த விஜய், காலிங்கராயனுக்கு அவரது தாயார் கொடுத்த தைரியத்தை தமிழக மக்கள் தருவதாக கூறினார். மகனே காலிங்கா, தயிர் வித்த காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது, மோர் வித்த காசு முகுட வரைக்கும் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியா கால்வாய வெட்டியான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களா? பெத்த அம்மா கொடுக்கிற அந்த தைரியம் இருக்கு பாருங்க, அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாதுங்க. அப்படி ஒரு தைரியத்தை தான் இப்ப நீங்க என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள், நண்பா, நண்பிகள், தோழர்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க அதே தைரியத்தை. 10 வயதில் நடிக்க வந்ததிலிருந்தே தமிழக மக்களுடனான உறவு தொடங்கிவிட்டதாக கூறிய அவர், இந்த விஜயை மக்கள் கைவிட மாட்டார்கள் என பேசினார். அப்போது சத்தமிட்ட மக்களை பார்த்து வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் இருப்பேன் என்றும் விஜய் தெரிவித்தார். காலிங்கராயன் அணை தொடர்பாக வாய்மொழி கதை ஒன்றை கூறிய அவர், அப்போது ஸ்பீக்கர் பாக்ஸ் மீது ஏறி நின்ற தொண்டரை இறங்க கேட்டுக்கொண்டார். தம்பி கீழே இறங்கப்பா, பிளீஸ் கீழே இறங்கப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ, கீழே இறங்குங்க. ஒரு நிமிடம் கழித்து கீழே இறங்கியவர்களை பார்த்து ஃப்ளையிங் கிஸ் ஒன்றை கொடுத்துவிட்டு பேச்சை தொடர்ந்த விஜய், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை விரிவுபடுத்தினால் 3 மாவட்ட மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும், வள்ளுவர் கோட்டத்திற்கு காட்டும் அக்கறையை மக்கள் மீது காட்டுங்கள் என்றும் கூறினார். இங்கு கவர்மெண்ட் நடத்துகிறார்களா, கண்காட்சி நடத்துகிறார்களா என்றும் அவர் காட்டமாக கேள்வி எழுப்பினார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தினா அந்த 3 மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் காட்டலாம்ல, ஏன் காட்ட மாட்டேன்றீங்க? இங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா? பெரியாரை வழிகாட்டியாக கொண்ட தாங்கள் அண்ணா எம்ஜிஆரிடமிருந்து தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கொண்டோம் என்ற விஜய், அவர்கள் பொதுவானவர்கள் என்றும் அவர்களை பயன்படுத்தக்கூடாது என யாரும் அழுது கொண்டிருக்க கூடாது என்றும் கூறினார். பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம். அவரை ஃபாலோ பண்ற, அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தோம், எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தோம் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம். அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து, அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணா எங்களோடது, எம்ஜிஆர் எங்களோடது, நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படிலாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். கொள்ளையடித்து வைத்துள்ள காசு உங்களுக்கு துணை என்றும், எல்லையில்லா பாசமுள்ள இந்த மாஸ் எனக்கு துணை என்றும் விஜய் தெரிவித்தார். நான் பட்டம் கேட்டேனா, பதவி கேட்டேனா, எதற்காவது ஆசைப்பட்டேனா என்ற விஜய், பெரியாரின் பேரை சொல்லி கொள்ளையடிக்காதீர்கள் என்றும் கூறினார். அவர் பேரை சொல்லிக்கிட்டு, அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்றதா சொல்லிக்கிட்டு இப்ப ஆட்சியில இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு. அதனாலதான் சொல்றோம், பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்கயா, தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்க அவரு பேரை சொல்லிக்கிட்டு. இதனால் அவர்கள் அரசியல் எதிரிகள் என்ற அவர், வழக்கம் போல அரசியல் எதிரி, கொள்கை எதிரி யார் என தொண்டர்களிடம் கேள்வி எழுப்ப அவர்கள் பதிலளித்தனர். பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி. மக்களை நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? ரிப்பீட், நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? உங்களுக்கு புரியுதுல்ல? எனக்கு அது போதும்யா. திமுகவின் பல்வேறு வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டிய அவர், ஜெயலலிதா பாணியில் சொன்னார்களே செய்தார்களா என கேள்வி எழுப்பினார். வந்தவுடனே நீட்டை ரத்து செய்வோம், கல்வி கடனை ரத்து செய்வோம், கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவோம்,
என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேட்கிறேன், இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா? இவங்க எப்பவுமே இப்படிதான், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. திமுகவும் பிரச்சனைகளும் ஃபெவிகால் போட்டு ஓட்டின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்னிலிருந்து ஒன்னை பிரிக்கவே முடியாது. மஞ்சளுக்கு நியாயமான விலையை பிக்ஸ் செய்வதை விடுத்து விஜயை எப்படி மடக்கலாம், தாவேகாவை எப்படி முடக்கலாம் என்று திமுக 24 மணி நேரமும் யோசித்து வருவதாக விஜய் தெரிவித்தார். திமுகவின் 103வது தேர்தல் அறிக்கையை சுட்டிக்காட்டிய விஜய், ஆறுகளை சுத்தப்படுத்துவதாக கூறிய வாக்குறுதி என்ன ஆயிற்று என்றும், ஆற்று மணலை கொள்ளையடிப்பதை மட்டும் கரெக்டா செய்வதாகவும் கூறினார். செம்மண்ணும் காணாமல் போக வாய்ப்புள்ளதாகவும் விஜய் தெரிவித்தார். நெசவாளர்கள் பிரச்சினை குறித்து பேசிய விஜய், உழைப்பிற்கான ஊதியத்திற்கே போராட வேண்டியுள்ளதாகவும், மாடல் அரசு என்று சொல்வதற்கு கூச்சமாக இல்லையா எனவும் விஜய் கேள்வி எழுப்பினார். அரசாங்கம் நம்ம நெசவாளர்கள் கிட்ட இருந்து கொள்முதல் செய்த வேட்டி சேலைக்கான கூலியை கூட போராடித்தான் வாங்க வேண்டியதா இருக்குது. அது சலுகையோ உதவியோ நலத்திட்டமோ கிடைக்காது. நம்ம உழைப்புக்கான ஊதியம், நம்மளோட உரிமை, அதுக்கே போராட வேண்டிய நிலையில தான் இந்த அரசாங்கம் நம்மளை வச்சிருக்கு. அதையெல்லாம் தீக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் கூட சொல்லாம இதுல வேற பெருமையா மாடல் அரசுங்கிறது இல்ல. நான் கேட்கிறேன், கூச்சமா இல்ல? மேலும் தாவேக ஒரு தூய சக்தி, ஆனால் திமுக என்பது தீய சக்தி என அழுத்தி கூறினார் விஜய். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான்